ஹாய் கைஸ். ஸோ இப்போ கரண்ட்டாக ட்ரெண்டிங்கில் இருக்க நியூஸ் என்னென்னா ரோஹித் சர்மா வெர்சஸ் ஹர்திக் பாண்டியா தான். ஸோ எஸ்டர்டே மும்பை வெர்சஸ் ஜிடி மேட்ச் நடந்துச்சு. ஸோ மும்பை வந்து ரோஹித்தை கேப்டனாக ரிமூவ் பண்ணிவிட்டு எப்போது ஹர்திக் பாண்டியாவை போட்டாங்களோ அப்போவே ஹர்திக் பாண்டியாவுக்கு கொஞ்சம் ஹேட் இருக்க ஆரம்பிச்சிது. பட் நேற்று மேட்ச்சுக்கு அப்புறம் அது இன்னுமே ரொம்பவே அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இந்தியா லெவலில் 2 ஹேஷ்டேக்ஸ் வந்து ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருந்துச்சு நேற்று நைட்டு. ஒன்று வந்து ஹர்திக் பாண்டியா, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா சாப்பரி. ஸோ சாப்பரினா ஹிந்தியில் என்ன மீனிங்னா நம்ம தமிழில் புள்ளிங்கன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஹிந்தியில் வந்து சாப்பரி. ஸோ ஹர்திக் பாண்டியாவை எல்லோரும் சாப்பரின்னு போட்டு இந்தியா லெவலில் ட்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு மேட்ச்சை பார்த்திங்கன்னா நேற்று குஜராத் வெர்சஸ் மும்பை. அண்ட் இந்த மேட்ச்சில் வந்து மும்பை இந்தியன்ஸ் வந்து தோற்றுட்டாங்க. லாஸ்ட் வரையும் போயிட்டு அவங்க தோற்றுட்டாங்க. ஐ திங்க் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் மும்பை அண்ட் ரோஹித் ஃபேன்ஸ் வந்து மும்பை லாஸ் ஆகிறதுக்கு சந்தோஷப்பட்டது. ஸோ ஒரு பக்கம் ஹர்திக் பாண்டியாவோட கேப்டன்ஸில் நிறைய மிஸ்டேக்ஸும் இருக்குது. அதே சமயம் நேற்று அவரோட ஆட்டிடியூடும் கொஞ்சம் ஓவராகவே இருந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்கிறாங்கன்னா, ஸோ நேற்று வந்து ஜிடி பவுலிங் ரஷீத் கான் போட்டு இருக்கும்போது ஸோ ஹர்திக் பாண்டியா வந்து வராமல் டிம் டேவிட்டை வந்து முன்னாடியே அனுப்பியிருப்பார். ஸோ இது வந்து எல்லாருமே வந்து ஒரு ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு மிகப்பெரிய தப்புன்னே சொல்கிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஒரு பெஸ்ட்டு ஸ்பின்னர். அந்த சமயத்தில் ஏதாவது இந்தியன் பேட்ஸ்மேனே ஹர்திக் பாண்டியாவே வந்து ஆடி இருக்கலாம். பட் வந்து அவர் டிம் டேவிட்டை அனுப்பியிருப்பார். ஸோ இது வந்து ஹர்திக் பாண்டியா பண்ண ஒரு தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா ஹர்திக் பாண்டியாவோட ஆட்டிடியூட். ஸோ நேற்று வந்து ஹர்திக் பாண்டியா ஃபீல்டிங் செட் பண்ணும்போது ரோஹித் சர்மாவை வந்து பவுண்ட்ரி லைனில் நிற்க சொல்வார். ஸோ அவர் நிற்க சொன்னதெல்லாம் எதுவுமே தப்பில்லை. பட் அவர்கிட்ட இருந்த ஆட்டிடியூட் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து ரொம்பவே ஓவராக தான் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோவும் வந்து இப்போ ரொம்பவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இதனால் ஹர்திக் பாண்டியாவுக்கு ரொம்ப ஹேட்ரட் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. அண்ட் மேட்ச் முடிஞ்ச பிறகு கூட ரோஹித் சர்மா அண்ட் ஹர்திக் பாண்டியா கிட்ட சீரியஸான ஒரு கான்வர்சேஷன் போயிட்டு இருந்ததும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அப்புறம் நேற்று அகமதாபாத்தில் பார்த்திங்கன்னா க்ரௌடும் ஹர்திக் பாண்டியாவை நிறையவே ட்ரோல் பண்ணாங்க. ஸோ நடுவில் மேட்ச் அப்போ ஒரு டாக் போச்சு, அதை பார்த்து ஹர்திக்லாம் கற்றுனாங்க. நிறைய வீடியோஸ் வந்து இப்போ ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து யாருக்கு என்னவோ தெரியாது, பட் மும்பை இந்தியன்ஸ் டீமுக்கு இது ஒரு மைனஸாகவே இருக்குது. ஏன்னா டீமுக்குள்ளே ஒரு கோஆர்டினேஷன், ஒரு யூனிட்டி இல்லைன்னா எப்படி அவங்க ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ் ஃபஸ்ட்டு வின் பண்ண மாட்டாங்கன்னு தான் நினச்சேன். பட் நல்லாவே பவுலிங் போட்டு வின் பண்ணிட்டாங்க. அண்ட் இன்னொரு இது என்ன சொல்கிறாங்கன்னா, குஜராத் டைட்டன்ஸ் லாஸ்ட் டைம் வின் பண்ணது ஹர்திக் பாண்டியாவில் இல்லை, ஆஷிஷ் நெஹ்ராவில் தான். ஏன்னா எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஆஷிஷ் நெஹ்ரா அந்த பவுண்ட்ரி லைனுக்கு பின்னாடி நின்று பவுலர்ஸ்க்கோ அந்த ஃபீல்டிங் பண்ணக்கிட்ட எல்லாருக்கிட்டையும் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டே இருப்பார். ஸோ நேற்றும் அந்த மாதிரி தான் பண்ணார். யாருக்கு தெரியும், ஒருவேளை அவர் கரெக்டான அட்வைஸ் கொடுத்ததுனால கூட அவங்க வின் பண்ணியிருக்கலாம் நேற்று. ஸோ அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க, லாஸ்ட் டைம் ஹர்திக்கால் வின் பண்ணல, நெஹ்ராவில் தான் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய இது வந்து ஹர்திக்கை டவுன் பண்ணி இப்போ போயிட்டு இருக்கு. இப்போது மும்பை இந்தியன்ஸ் டீம் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியதுன்னா டீமுக்குள்ளே ஒரு யூனிட்டியும் ஒரு கோஆர்டினேஷனும் கொண்டு வந்தால் தான் அவங்க ஃபர்தராக நல்லபடியாக ப்ரொசீட் பண்ண முடியும். இனி ஃப்யூச்சரில் பார்ப்போம் கைஸ். பாய்.